ஸோ ஃபஸ்ட்லேருந்து புரியாதவங்க இந்த ஒரு டைமில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இது எல்லாமே பேசிக் தான். வைஷ்யூன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இது இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்லாம் பேசிக்ஸ். இப்போ நம்ம என்ன டேட்டா டைப்பில் வந்து நம்மளோட டேட்டா கொடுக்குறோமோ அதுக்கான டேட்டா டைப் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கில் நான் கொடுக்குறனால ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் அரேவோட டைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இது போட்டால் நம்ம அரே க்ரியேட் பண்ணுறோன்னு நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே, இது போட்டிருக்காங்க, அப்போ இவங்க வந்து அரே க்ரியேட் பண்ணுறாங்கன்னு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும். இப்போ அரே பக்கத்துலேயே நம்மளோட வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த அரேவோட வேரியபிள் நேம் மார்வல் மூவிஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ புதுசாக தான் நான் அரேவை க்ரியேட் பண்ணுறேங்கிறனால நியூ, அதாவது புதுசாக க்ரியேட் பண்ணாலே நியூ கொடுக்கணும். தென் அந்த அரேவோட சைஸ் என்ன, அந்த அரேவோட சைஸ் வந்து 2ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ டேட்டா டைப் மென்ஷன் பண்ணி எப்படி ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அரேவும் புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். தென் நம்மளோட வேரியபிள் நேம், அந்த மார்வல் மூவிஸ்ன்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்க வேரியபிள் நேமில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் எனக்கு அயன்மேனுங்கிறது ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ அது ஸ்டோர் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு system.out.printlnல இந்த மார்வல் மூவிஸில் ஃபஸ்ட் பொசிஷன் எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது அயன்மேன் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிரும். அடுத்தது செகண்ட் பொசிஷன் அதே மாதிரி மார்வல் மூவிஸ் கொடுத்துட்டு செகண்ட் பொசிஷனில் எனக்கு ஸ்பைடர்மேன் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ சைஸிங் வெறும் நம்ம 2 தான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ரெண்டே சைஸ் தான் இருக்கும். இது 0th பொசிஷன், இது ஃபஸ்ட் பொசிஷன். அப்போ செகண்ட் பொசிஷன் வேணும்னா இந்த இடத்துல நம்ம 3ன்னு கொடுக்கணும். அப்போ 3ன்னு கொடுத்தோம்னா இது செகண்ட் பொசிஷன். அப்புறம் வந்து தேர்ட் பொசிஷன் வேணும்னா இந்த இடத்துல 4ன்னு கொடுக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக அரே வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இதுலேயே வந்து எப்படி யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் நீங்களே வந்து நீங்களே இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யூசர்கிட்டேருந்து ஒரு 5 இன்புட் வாங்கி நம்ம வந்து அதை ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அரேலே, அதாவது இந்த டைம் வந்து ஆட் பண்ணுறோங்கும் போது இன்டீஜரில் தானே டேட்டா டைப் வாங்குவோம், நம்பரில். ஸோ இன்ட்டில் வந்து அரே நம்ம டைப் கொடுத்துக்கிறோம். மார்க் 5 மார்க் ஆட் பண்ணுற மாதிரி. மார்க், என்னோடய வேரியபிள் நேம் வந்து மார்க் இஸ் ஈக்குவல் டு ஸ்கேனர். எப்படி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் அப்ளைவ் அரே க்ரியேட் பண்ணிங்களோ அதே மாதிரி இன்டீஜர் டேட்டா டைப்பில் கொடுத்துட்டு பொசிஷன் வந்து 5ன்னு கொடுத்துக்கிறேன் நான். இப்படி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அப்படி க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க், அதாவது என்னோடய வேரியபிள் நேம் கொடுக்குறேன். 0th பொசிஷனில் என்ன வைக்கிறேன்னா, சாரி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்புட் தானே வாங்குறீங்க. ஸோ ஸ்கேனர், நீங்கள் இந்த தடவை டேட்டா டைப் தராமல் இன்புட் வாங்குங்க. ஸ்கேனர் ஸ்கேன் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system.in இது அப்படி நான் காப்பி பண்ணி ஒரு 5 இன்புட்டாக பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். சாரி, இது இப்போ இன்புட் தானே வாங்குகிறோம். இப்போ என்டர் பண்ணிவிட்டு மார்க், அதாவது என்னோடய வேரியபிள் நேம் நான் கொடுத்துக்கிறேன். மார்க் 0th பொசிஷனில் என்ன இருக்கணும்னா எனக்கு அதை வந்து நான்